ஹாய், திஸ் இஸ் வஜாபுரம் எப்போ ட்ரேட் எஜுகேஷன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்? ஆப்ஷன் ட்ரேடிங்ல சின்ன கேபிட்டல் வச்சு அந்த கேபிட்டலுக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை எப்படி நம்ம மார்க்கெட்ல எடுக்கிறது. கிட்டத்தட்ட நம்ம பண்ணக்கூடிய ட்ரேட்ஸஸ் வந்து ஒரு 90% வந்து ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ட்ரேடா நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், எந்தெந்த இடங்கள்ல நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் நல்ல விவரமா நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். இப்போ முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவல்ல வளர்ந்துருச்சு. ஸோ இதுக்கு ஒரு மூல காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன கேபிட்டலை வச்சு கூட இதுல நம்ம ட்ரேட் பண்ணலாம், இதுல ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில பல பேர் வந்து உள்ள வராங்க, நிறைய லாஸும் பண்றாங்க. ஸோ இதுல நம்ம எப்படி ஒரு மார்க்கெட்டை அணுகிறோமோ அதுக்கு தகுந்த ஒரு ப்ராஃபிட்டை வந்து நம்ம இதுல எடுக்கலாம். பட் அதுக்கான ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம பண்ணணும். அதை பண்ணா நம்ம கண்டிப்பா ப்ராஃபிட் வந்து எடுக்கிறது ஈஸியா நம்ம பண்ணலாம். முதல் விஷயம், நம்ம கொண்டு வரக்கூடிய கேபிட்டல் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து முதல்ல பார்க்கணும். ஸோ சின்ன கேபிட்டல் அப்படிங்கிறது நான் சொல்ற விஷயம் ஒரு 25,000 இல்ல ஒரு 50,000 எடுத்துட்டு உள்ள வரும். இப்போ 50,000 நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு நீங்க வட்டிக்கு கொடுத்தீங்கன்னா அந்த 50,000க்கு மாசத்துக்கு உங்களுக்கு 5 பைசா வட்டி போட்டீங்கனாலும் 2,500 ரூபாய் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஒரு வட்டியா வரும். அதுவும் உங்களுக்கு ஒரு நம்பகமான ஒரு நபர்கிட்ட நீங்க கொடுத்துருந்தீங்க. கிட்டத்தட்ட இப்போ அதே நம்ம 5% அப்படிங்கிறத ஒரு கால்குலேஷனா எடுத்துக்கிட்டு மார்க்கெட்ல வந்து நம்ம ஒரு மினிமம் ப்ராஃபிட் நமக்கு வந்தா போதும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு டிசிப்ளின் இன்ஸ்ட்ருமெண்டா நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளும் அதுல ப்ராஃபிட் எடுக்கலாம். இப்போ நமக்கு வந்து 50,000 கொண்டு நம்ம ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 5%க்கு மேலேயே நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம். ஆனா நம்மளுடைய ஏம் வந்து அந்த 5% அப்படிங்கிறத நம்ம வந்து மைண்ட்ல ஏத்திக்கணும். அதாவது மினிமம் ப்ராஃபிட் அப்படிங்கிறத. இப்போ ஒரு மாசத்துக்கு 4 வாரம் இருக்கு. இதை நீங்க 4 வாரமா பிரிச்சும் செய்யலாம், இல்ல நீங்க மாசத்துக்கு 2 ட்ரேடு மட்டும் எடுத்து அதுலயும் நீங்க பண்ணலாம். இப்போ நம்ம வந்து 4 வாரமா எப்படி பண்ணலாம், அதே நேரம் 2 ட்ரேடு மட்டும் நம்ம எடுக்கிறதா இருந்தா எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நமக்கு வாரத்துல 5 ட்ரேடிங் செஷன்ல முதல்ல திங்கட்கிழமை அன்னைக்கு மார்க்கெட்ல வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணுங்கன்னா வாட்ச் பண்ணுங்க. அன்னைக்கு ட்ரேட் எதுவும் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய நமக்கு எக்ஸ்பைரியை கணக்கு போது வீக்லி எக்ஸ்பைரி வந்து நமக்கு வியாழக்கிழமை வருது. அதனால மண்டே வந்து உங்களுக்கு ப்ரீமியம் வந்து கொஞ்சம் ஹையாவே ட்ரேட் ஆகும். இப்போ நமக்கு மண்டே மார்க்கெட்ல என்ன நடக்குதுங்கிறத 2 பீரியடா நீங்க பிரிச்சுக்கோங்க. ஒரு 4 hour கேண்டில் மெத்தட்ல. இப்போ நீங்க மண்டே வந்து நமக்கு 2 4 hour கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். அதுல என்ன நடந்திருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டு மறுநாள், அதாவது செவ்வாய் இல்லைன்னா புதன், இந்த 2 நாள் தான் நம்ம வந்து ட்ரேடுக்குன்னு ஒதுக்க போற நாட்கள். கிட்டத்தட்ட வியாழக்கிழமை அன்னைக்கு கண்டிப்பா ட்ரேட் பண்ணாதீங்க. எக்ஸ்பைரி அன்னைக்கு நீங்க முழுக்க அதுல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 80%க்கு மேல சைட்வேஸ்ல தான் அன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து டிராவல் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 1 hourல தான் ஒரு ட்ரெண்டுக்குள்ள மாறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். அப்போ இந்த செவ்வாய்க்கிழமை வந்து நமக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வருதாங்கிறத பார்க்கணும். பர்டிகுலரா நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ண போறோங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு சிம்பிளான மெத்தடை மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா இதுல ப்ராஃபிட் பண்ணலாம். அதாவது டெக்னிக்கலா நான் அனலைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு
பல விஷயங்களை நீங்க சார்ட்ல போட்டு குழப்பிக்காம சிம்பிளான விஷயம், அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ப்ரீவியஸ் டேயோடைய ஹை அண்ட் லோவை நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது திங்கட்கிழமை நடந்த இப்போ நமக்கு ஒண்ணு அந்த ஹையை பிரேக் பண்ணி நமக்கு மேல ஃபர்ஸ்ட் 4 ஹவர் கேண்டில் க்ளோஸ் ஆகணும். இல்லை அப்படின்னா அந்த லோ க்ளோஸ் பண்ணி கீழே ஃபர்ஸ்ட் 4 ஹவர் கேண்டில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு க்ளோசிங் ஆகும். அப்படி நடந்தா நம்ம அடுத்ததா நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா 1.25க்கு மேல 1.25க்கு உள்ள ஒரு என்ட்ரி பாயிண்ட் நமக்கு கிடைக்கும். அதாவது கிட்டத்தட்ட அந்த ஃபர்ஸ்ட் 4 ஹவர் கேண்டிலோடைய 50, அதாவது ஆஃப் பாடியில நம்ம என்ட்ரி பாயிண்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டு டார்கெட் வந்து நம்ம ஃப்ரீயா விட்டுறலாம். எந்த லெவலுக்கு போகுதோ நம்ம டார்கெட்டை புக் பண்ணிடலாம். இது செவ்வாய்க்கிழமையும் நடக்கணும். கண்டிப்பா அந்த பிரேக் அவுட் இல்லைன்னா ஒரு பிரேக் டவுன் நடந்தா மட்டும்தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா அதை புதன்கிழமைக்கு நம்ம வெயிட் பண்ணணும். புதன்கிழமையும் அது நடந்தால் மட்டும்தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஸோ வியாழக்கிழமை நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸ்பைரி அன்னைக்கு எந்த ஒரு ட்ரேடும் பண்ண வேண்டாம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திரும்பவும் மார்க்கெட் வந்து என்ன ட்ரெண்டுக்குள்ள டிராவல் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணுவோம். மண்டே அண்ட் ஃப்ரைடே 2 நாளும் நம்ம மார்க்கெட்டை வாட்ச் மட்டும் தான் பண்ணணும்னு தவிர்த்து அன்னைக்கு ட்ரேடு எடுக்க வேண்டாம். அது மாதிரி எக்ஸ்பைரி டே அன்னைக்கும் ட்ரேடை அவாய்ட் பண்றது பெஸ்ட் சாய்ஸ். இதுல பர்டிகுலரா இந்த சின்ன கேபிட்டல் வச்சிருக்கிறவங்க பண்ணக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கேல்பர்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்களோ அந்த மைண்ட் செட்டுல தான் இவங்களும் போவாங்க. அதாவது நம்ம எடுக்கிறது ஒரு லாட்ல தான் நம்ம ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். அது நமக்கு பெனிஃபிட்டா இருந்துச்சுன்னா நம்ம லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆனா எடுத்த உடனேயே ஸ்கேல்பர் மைண்ட் செட்ல வந்து 20 பாயிண்டோ இல்ல 30 பாயிண்டோ நம்ம பிடிக்கணும்னு சொல்லி நினைச்சு அந்த மைண்ட் செட்ல நம்ம வந்து இன்ட்ராடேல உள்ள போனோம்னு சொன்னா கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஹிட்டாயே தீரும். கிட்டத்தட்ட ஆப்ஷன் ட்ரேடிங்ல லாஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறதுனாலதான் லாஸ்ட் புக்கிங்கே அதிகமா போகிறதுக்கான முழு ரீசனும் அதுதான். அப்போ நம்ம என்ன என்ட்ரி கிடைக்குதோ அன்னைக்கு தான் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது எந்த ரேஷியோல நம்ம பிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா 1:1. அதாவது நீங்க 1000 ரூபாய் டார்கெட் பிக்ஸ் பண்ணீங்கன்னா 1000 ரூபாய் ஸ்டாப் லாஸ் வந்து பிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 1500 ரூபாய் டார்கெட் பிக்ஸ் பண்ணீங்கன்னா 1500 ரூபாய் ஸ்டாப் லாஸ் வந்து பிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு மெத்தட். ரெண்டாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து பர்டிகுலரா இப்ப நான் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மெத்தட். அதாவது 1ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதி வரைக்கும் மார்க்கெட்டை வந்து நம்ம அது என்ன லெவல்ல ட்ரெண்டிங்ல போகுதுங்கிறத வாட்ச் பண்றது. ஸோ அதுல வந்து நமக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் இல்ல ஒரு பிரேக் அவுட் நடந்தால் மட்டும் ட்ரேட் எடுக்கிறது. கிட்டத்தட்ட அந்த 1ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதிக்குள்ள மார்க்கெட் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து ஒரு மூவ்மெண்டம் இருக்கும். பர்டிகுலரா மார்க்கெட்டோடைய மூவ்மெண்டம் ஒரு ஸ்டாக்காக இருக்கட்டும் இல்ல ஒரு இண்டெக்ஸாக இருக்கட்டும் குறிப்பிட்ட பர்சன்டேஜை வந்து பிரேக் பண்ணி உங்களுக்கு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா அதுல இருந்து உங்களுக்கு இன்னும் ஒரு 2-3% மேல ஏறும். அதை நம்ம 15ஆம் தேதிக்கு மேல பிக் பண்ணலாம். ஸோ நமக்கு மந்த்லி எக்ஸ்பைரியும் நமக்கு வந்து ப்ரீமியம் வந்து ஓரளவுக்கு நமக்கு மீடியமான ஒரு ப்ரீமியம்ல மந்த்லி ப்ரீமியம் வந்து நமக்கு கிடைக்கும். நமக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள் வந்து அந்த ஹோல்ட் பண்ணா கூட நம்மளால அதை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கான டைமும் நமக்கு அதுல கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியும் நீங்க வந்து ட்ரேட் பண்ணலாம். பட் அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஏன்னா ஏற்கனவே ட்ரெண்ட் வந்து எந்த லெவல்ல வந்து போகுதுங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு மேல நம்ம ஒரு டார்கெட்டை பிக்ஸ் பண்றதும் ஈஸியா நம்ம பிக்ஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இதுவுமே வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ராட்டஜியா தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ பர்டிகுலரா இந்த ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்த ஒரு சில விஷயங்களை நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க ட்ரேடை அதிகமா எடுக்கணும்னு ஆசைப்படாதீங்க. என்ட்ரி வரும்போது மட்டும் அந்த ட்ரேடை எடுங்க. இல்லைன்னா அன்னைக்கு ட்ரேடு எடுக்காதீங்க. நீங்க ட்ரேடை எந்த லெவலுக்கு நீங்க குறைக்கிறீங்களோ அந்த லெவலுக்கு உங்களுடைய வின்னிங் ரேஷியோ வந்து அதிகமா இருக்கும். இதை வந்து நீங்க
ஒரு மந்த் வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒரு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க, அதுல ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. மெயினா ப்ராக்டிஸ் தான் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் ட்ரேடுக்கு வந்து ஒரு ஹெல்த்தான ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அதுல ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு நல்லா தெரியும். அதை ரியல் ட்ரேடுக்கு நீங்க அடுத்த மாசம் கொண்டு வரலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.